ஆண்டவர் படைத்த நாள் இதுவே. அகமகிழ்வோம், அக்களிப்போம். ஒவ்வொரு காரியங்களையும் அதனதன் வேளைகளில் செம்மையாய் நடத்தி தரும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. பண்டாரக்குளம் விசுவாச பூமியில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிறைவாய் பொழிந்து பண்டாரக்குளத்தின் விசுவாசத்தை, மகிமையை பாரெங்கும் பறைசாற்றி கொண்டிருக்கும் ஆரோக்கியநாதரின் வழித்தோன்றலாய் வந்துதித்த எங்கள் குடும்பத்தின் முத்து, ஜெனோஜெனியின் வித்து, ஆல்பர்ட் தங்கம், டேனியல், பேபி விக்டோரியா, அருள் அடைக்கலம், அந்தோணி சூசன்னா தலைமுறை தழைத்தோங்க வந்த அன்பு குழந்தையின் திருமுழுக்கு திருவருட்சாதனத்தை கல்வாரி திருப்பலியின் மூலம் நிறைவேற்ற வருகை தந்துள்ள ஒவ்வொரு அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், உறவுகள் அத்துணை பேரையும் இறை இயேசுவின் நாமத்தினால் வருக வருகவென்று மனமகிழ்வோடு முகம் மலர்ந்து அகம் குளிர்ந்து கரம் கூப்பி வரவேற்பதில் பெருமையடைகின்றேன். கிறிஸ்தவ வாழ்வில் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு என்ற திருவருட்சாதனமே திரு அவையின் நுழைவாயிலாம். திருமுழுக்கின் வழியாக அகம் தூய்மை பெற்று இறைவனோடு நெருக்கமாகின்றோம். திருமுழுக்குதான் ஒவ்வொரு குழந்தையையும் மறு கிறிஸ்துவாக அழைக்கின்ற பெருவிழா. வானம் திறந்து என் அன்பார்ந்த மகன் நீயே, உன்னில் நான் பூரிப்படைகிறேன் என்று திருவாய் மலர்ந்த இறைமகன் நாம் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி திரு அவையில் இணைக்கின்றார். இன்றைய புனிதர் புனித ஸ்தேவானின் மறுபெயர் கிரீடம், அதாவது மகுடம் என்பதாகும். புனித ஸ்தேவானைப் போல் புனித ஸ்தேவானின் நினைவு நாளில் திருமுழுக்கு பெறுகின்ற அன்பு குழந்தை ஸ்தேவானைப் போல் அருளும் வல்லமையும் நிறைந்து அன்பு குழந்தையின் கரங்களை இறைவன் இயேசு பற்றி பிடித்து வழிநடத்திட இக்குழந்தை இறைஞானம், ஒழுக்கம், பிறரன்பு, கருணை, திறமை, கல்வி, கீழ்ப்படிதல், பரிசுத்த ஆவியின் கொடைகள் எல்லாவற்றிலும் சிறந்த குழந்தையாக வளர, வாழ, இன்னும் சந்ததிகளால் தழைத்திட எங்கள் கற்பாறையும் கோட்டையும் அரணுமாய் அமைந்து என்றும் இம்மானுவேலாய் நல்லதை நிலைநிறுத்தும் புரட்சி குழந்தையாய் நல்லொழுக்கத்தின் மணிமகுடமாய் வரலாற்று முத்திரை பதிக்கும் சிறந்த சித்திரமாய் சிற்பியாய் வரலாறாய் வாழ்வாங்கு வாழ்ந்திட ஒரே குடும்பமாய் இணைந்து இக்கல்வாரி திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, நமது மீட்பரும் மெஸ்ஸியாவுமான ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கக்கூடிய இந்த நாட்களிலே பாலன் இயேசுவின் பிறப்பு மகிழ்வில் நமது குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த குழந்தைக்கு திருமுழுக்கு என்கின்ற திருவருட்சாதனத்தை வழங்கி இறை ஆசிரை பெற்றுக் கொடுப்பதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். இந்த திருமுழுக்கு என்கின்ற திருவருட்சாதனத்தின் மூலமாக இந்த குழந்தை ஜென்ம பாவம் நீக்கப்பட்டு கடவுளின் பிள்ளையாக ஒரு பேறு பெற்ற நிலையை அடைந்து கத்தோலிக்க திரு அவையின் உறுப்பினராய் இணைந்து மகிழ முன்வந்திருக்கிறது. இந்த குழந்தையின் விசுவாச பயணத்தில் பெற்றோரும் ஞான பெற்றோரும் முழு பொறுப்பையும் கடமையும் ஏற்று நடத்த முன்வந்திருக்கிறார்கள். எனவே இந்த நாளில் திருமுழுக்கு பெறுகிற ஜாஸ்பட் இம்மானுவேல் டேரியனை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், அவரது பெற்றோர் ஞான பெற்றோரையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் நாம் சிறப்பாக மன்றாடுவோம்.
தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவிர்த்தாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிறை நல் வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
அடைக்கலமுமான இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகள், உயிர்ப்பு இவற்றின் மறைபொருளில் பங்கு பெற எங்களை அழைத்துள்ளீரே. அதனால் நீர் சொந்தமாக்கிக் கொண்ட உமது மகன் ஜாஸ்பர் இம்மானுவேல் டேரியன் உமது பிள்ளைக்குரிய மனப்பாங்கில் நாங்கள் உறுதியுடன் வளர்த்து என்றும் நிறை வாழ்வு பெற செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உன்னுடனும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினரோடும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. ஆபிராமுக்கு வயது 99 இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நான் எல்லாம் வல்ல இறைவன், எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாய் இரு. உனக்கும் எனக்கும் இடையே ஓர் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்திக் கொள்வேன். உன்னை மிக மிக பெருகச் செய்வேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன். மிக பெருமளவில் உன்னை பழுகச் செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றுமுள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
நிறைவாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவேன் பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன் போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன் பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன் போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன் நிலைமை கலகி நிலைமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். உன் நிலைமை கலகி நிலைமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். நீதியான செயல்களையே எந்நாளும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவேன் பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன் போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன் பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன் போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இரண்டாம் வாசகம். நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 3 முதல் 11 முடிய. திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 3 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருப்போம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில், அவர் உயிர்த்தெழுந்து போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாயிராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிறிய சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ? கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்த உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இருந்தவர்கள்
கிறிஸ்துவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மூன்றாவது அதிகாரம் இறைவார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. அதன்பின் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நான் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்ற உடனேயே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா வடிவில் இறங்குவது போல தம் மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் அன்பார்ந்த சகோதரர்களே, கிறிஸ்து பெருமானினுடைய பிறப்பு பெருநாள் நாட்களிலே இந்த அருமையான ஆலயத்திலே ஒன்றி வருகை தந்திருப்பது சிறப்பாய் மகிழ்வாய் அமைகிறது. முதலில் உங்கள் அனைவருக்கும் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்ற பேருண்மையினுடைய மறைபொருளை கொண்டாடுகிற கிறிஸ்மஸ் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு விழாவை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுவதற்கு கடவுள் நமக்கு அருள் கூர்ந்திருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் கடவுளின் குழந்தை. ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்திற்கு மகிழ்வையும் அன்பையும் சொல்லித் தருகின்ற ஒரு பாடங்கள். ஆக இது குடும்பத்திற்கு மட்டும் மகிழ்வல்ல, திரு அவைக்கும் இங்கே இருக்கின்ற உறவுகளுக்கும் எல்லோருக்கும் ஒரு பெருமகிழ்வு. ஆக இந்த சிறப்பை கொண்டாட இந்த அருமையான நாளில் நாம் கூடி வந்திருக்கிறோம். பண்டாரக்குளம் என்று சொல்லுகிற போது அது ஒரு செழுமையை குறிக்கிற ஒரு ஊராக அமைகிறது. என்ன செழுமை? நம்பிக்கையின் செழுமை இந்த ஊரிலே தழைத்து வளர்ந்து சிறந்தோங்குகின்றது. ஆரோக்கியநாதர் கொண்டு வந்த அந்த ஆன்மீகம் இன்றும் செழித்து உயர்ந்து நிற்பதை பார்க்கிறேன்.
ஆகவே இந்த ஊரினுடைய மக்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். அதிலும் இந்த ஆலயத்தில் உள்ளே நுழைந்தபோது மட்டற்ற மகிழ்ச்சி. இது ஒரு இதயத்தின் ஆலயம். புது பொலிவுடன் புது தோற்றத்துடனும் இருப்பதை நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற வேளையில் இதற்காக உழைத்த உங்களுடைய பங்கு தந்தை அருள் தந்தை மைக்கேல் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து ஒத்துழைப்பு கொடுத்த இந்த ஊர் மக்களுக்கும் என்னுடைய சிறப்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அன்புக்குரியவர்களே, தந்தை அவர்கள் பேசி கொண்டிருக்கும்போது சொன்னார்கள், நாங்கள் ஒரு சிறிய பங்கு, ஒரு 100-120 குடும்பங்கள் தானே இருக்கிறது மொத்தத்திற்கு. இந்த பங்கு சிறியது, ஆனால் நம்பிக்கையில் சிறியது அல்ல. அது பெரிய பலத்தை நான் பார்க்கிறேன். இங்கே இருக்கின்ற இந்த மாற்றத்திற்கு பிறகு ஒரு கிறிஸ்தவ சமயத்திற்கு நாம் இந்த ஊர் தழுவிய நாட்களிலிருந்து ஒரு பெரும் மரபை நான் பார்க்கின்றேன். என்ன மரபு என்று சொன்னால், திரு அவைக்கும் திரு அவையினுடைய பணிகளுக்கும் உதவி செய்கிற ஒரு அருமையான ஊர் இது குருக்களுக்கு மட்டும் பொருத்தமல்ல. ஊரில் இருக்கிற இங்கே இருக்கிற எத்தனையோ மக்கள் தங்களுடைய பணியை ஒரு உபதேசியாராக, குருக்களுக்கு தொண்டு செய்கின்றவர்களாக இந்த ஊர் மக்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு இந்த ஊரினுடைய பாரம்பரியம் சிறப்பு. நாம் எதை சொத்தாக கொடுக்கிறோம், பிள்ளைகளுக்கு எது சொத்து, இந்த ஆசிதான், இந்த கடவுளின் ஆசிதான் மிகப்பெரிய சொத்து. நாம் வைத்திருக்கிற நிலங்கள் அல்ல, பொருட்கள் அல்ல, படிப்பல்ல, எல்லாவற்றையும் விட ஒரு குடும்பம் குழந்தைகளுக்கு என்ன வழங்குகிறது என்று சொன்னால் மிகப்பெரிய ஆசி. அந்த ஆசி என்ன என்று பார்க்கிறோம். இன்று திருமுழுக்கு வாங்குகின்ற ஜாஸ்பெட் இமானுவேல் டேரியல் அவர்கள் இந்த ஆசியை பெறுகிறார்கள். என்ன ஆசி என்று சொன்னால், ஏராளமான உபதேசியார்கள் இந்த ஊரிலிருந்து பிறந்து பணியாற்றியிருக்கிறார்கள், இந்த பகுதிகளிலே பணியாற்றியிருக்கிறார்கள். அருள் சகோதரிகள் பணியாற்றியிருக்கிறார்கள். அதே போல் நம்முடைய குருக்கள், இந்த ஊரிலிருந்து வந்த குருக்கள் மிக திறமையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்திலே போய் இருக்கின்ற பொழுது பணி என்று சொன்னால் அந்த மக்களை உயர்வடை செய்வது. அதே போல் இங்கே இருக்கிற குருக்களை நாம் சொல்லலாம். இன்று சின்ன ரோமாபுரியினுடைய திருத்தந்தையாக இருக்கிற இம்மானுவேலும் அதற்கு சிறப்பான ஒன்றுதான். ஆகவே இம்மானுவேல் என்று இந்த பாராட்டு, நேற்று அவருடைய பிறப்பு, இந்த திருநாள் பெயர் கொண்ட திருநாள். இன்று இந்த குழந்தை இந்த பெயர் கொண்ட திருநாளினுடைய வழியாக இதை கொண்டாடுகிறது. ஆகவே சிறப்பு என்ன, குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஆசியெல்லாம் அந்த குழந்தைக்கு வழங்குகிறோம். திரு அவைக்கு உள்ளன்போடு பணி செய்கிற மக்களும் குருக்களும் வளர்ந்து செழித்த இது ஊர். ஆகவே ஒரு சிறப்பு மிக்க ஆன்மீகத்தையும் வழித்தோன்றல்களையும் கொண்டிருக்கிறது. இதன் வழியாகத்தான் இந்த அருமையான இதயத்தின் ஆலயத்தில், அன்பின் ஆலயத்தில் இந்த திருமுழுக்கை வழங்குகிறோம். ஆகவே நமக்கெல்லாம் இது மகிழ்ச்சியை அளிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த பெயர், அருமையான பெயரை பெற்றோர்கள் மிகச் சிரத்தையோடு தேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெயர் வழங்குவது என்பது புனிதத்தை வழங்குவதாகும், ஆசியை வழங்குவதாகும். இவர்களுக்கு முன்னோடிகளாக இருந்த எல்லாருடைய பெயரையும் நான் பார்க்கிறேன். ஜாஸ்பெட் இமானுவேல் டேரியன். ஜாஸ்பெட் என்று சொன்னால் ஜெனோ இருக்குது, ஜெரிட்டா இருக்கிறது, சகாயம் இருக்கிறது, ஆல்பர்ட் இருக்கிறது, அந்த பக்கம் பார்த்தா டேனியல் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மையமாக இமானுவேல் இருக்கிறது. இமானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்று பொருள். ஆக குடும்பத்தின் முன்னோடிகளை மிகச் சிரத்தையோடு இணைத்திருக்கிறார்கள். ஜாஸ்பெட் அப்படின்னு சொன்னால் ஜாஸ்மின், ஆல்பர்ட், சகாயம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம், ஜெனோ என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி அருமையாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. யார் தேர்ந்தெடுத்ததுன்னு தெரியலை. அப்படியா, கால்ற தூக்கி விடுவதற்கு நீங்கள் தானே. பாராட்டுக்கள், என்னுடைய அன்பார்ந்த பாராட்டுக்கள். யாரையும் நீங்கள் மறக்கவில்லை. பண்டாரக்குளம் இந்த ஒரு அருமையான காரியத்தை உங்களுக்கு தந்திருக்கிறது.
ஆகவே முதலில் நாம் இந்த நேரத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய ஆசி குழந்தைக்கு வருகிறது. திருச்சபை இந்த ஆசி என்ன நாம் பார்க்கிறோம். திருமுழுக்கில் கடவுளின் குழந்தை என்ற பேராசியார், அதுதான் திருமுழுக்கு. கடவுளின் குழந்தை இது, கடவுளால் கொடுக்கப்பட்ட குழந்தை இது, கடவுளினுடைய திட்டத்தில் வளர்ந்த குழந்தை இது. ஆகவே இது கடவுளின் குழந்தை, அன்பார்ந்த மகன் என்று சொல்லுகிற அளவிற்கு இது ஒரு பேதை ஆசியை பெறுகிறது. அன்பார்ந்தவர்களை, நாம் எல்லோரும் நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. குழந்தைகள், ஆண்டவர் சொல்கிறார், குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், இறை ஆட்சி இவர்களதே. இதனுடைய பொருளை ஆழமாக கண்டுகொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கவில்லை, குழந்தைகள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். கடவுளை கற்றுத்தருகின்ற சிறந்த பாடம் குழந்தைகள். அதனால்தான் கடவுள் குழந்தையாக பிறந்தார், இம்மானுவேலாக பிறந்தார். இதனுடைய சிறப்பை நாம் கண்டுகொள்ள வேண்டும். கடவுள் நம்மோடு என்பதனுடைய சிறப்பு நிகழ்கிறது, குழந்தைகளில் நிகழ்கிறது. அதற்கு தான் அருமையான பொருத்தமான பெயர் இம்மானுவேல் என்று வைத்திருக்கிறார்கள் என்று நம்புகிறோம். அதுதான் உண்மை. ஆகவே அன்புக்குரியவர்களே, இதை பார்க்கின்ற பொழுது கடவுள் நம்மோடு என்பதை எப்படி கற்றுக்கொள்கிறோம்? குழந்தைகள்தான் கற்றுக் கொடுக்கின்றன. இதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவே குழந்தைகள் கற்றுக் கொடுக்கின்ற முதல் பாடம் என்ன என்று பார்க்கின்ற போது, கடவுள் நம்மோடு, நம் குடும்பத்தில். இயேசுவுக்கு இடம் கிடைக்கவில்லை, பிறப்பதற்கு இடம் கிடைக்கவில்லை, சத்திரங்கள் தவிர்க்கின்றன, இடம் இல்லை. வியாபாரத்தில் கடவுளுக்கு இடமில்லை, வியாபாரத்தில் கடவுளுக்கு அன்பை நாம் பிறக்க வைக்க இயலாது. ஆக எங்கே இடம் இருக்கிறது? ஒரு குடும்பத்தில், சாதாரண யதார்த்தமான யோசேப்பு மரியா குடும்பத்தில் பிறக்கிறார். நாம் மாட்டுத் தொழுவத்தில் என்ற இடத்தை நிர்ணயிக்கவில்லை. அவர் எந்த சூழ்நிலையிலும் கடவுள் கொடுக்கின்ற அந்த அன்பை அந்த குடும்பம், திருக்குடும்பம் ஏற்றுக்கொள்கிறது. ஆக இதுதான் இம்மானுவேல். இதைத்தான் நாம் கொண்டாடுகிறோம், கிறிஸ்மஸ் பெருவிழா என்று கொண்டாடுகிறோம். ஆகவே குழந்தைகள் கற்றுத்தருகிற பாடம் நமக்கு ஜாஸ்பட் இம்மானுவேல் டேரியன் கற்றுத்தருகிற முதல் பாடம் கடவுள் நம்மோடு என்பதனுடைய பாடம். ஆக அந்த விழுமியங்களையும் கற்றுத்தருகிறது குழந்தைகள். அன்புனா என்ன? அவங்ககிட்ட இருந்தால் கற்றுக்கொள்ளணும். உறவுனா என்ன? எல்லாவற்றையும் விட அவர்கள் தங்களுடைய திருமணத்தில் இணைத்த பொழுது ஒருவர் மற்றவருக்காக வாழுகிறோம் என்றனுடைய உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்துவது குழந்தைகள். ஆக குழந்தைகள் ஒரு மேன்மையானவர்கள். ஏதோ குழந்தைகளை பெற்றெடுப்பது என்பது எதற்காக நாம் அதை சிரத்தையோடு முன்னிறுத்துகிறோம் என்று சொன்னால், ஏனென்றால் ஒரு பெற்றோர்களுக்கு அவர்கள் கடவுளை பற்றியும் அன்பை பற்றியும் உறவை பற்றியும் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் அவர்கள்தான். இறையாட்சியினுடைய மதிப்பீடுகளை குழந்தைகள் மட்டுமே கற்றுக் கொடுக்க முடியும், விளம்பரங்கள் கற்றுக் கொடுக்க இயலாது. ஆகவேதான் குழந்தைகளை நாம் மேன்மைப்படுத்துகிறோம். குழந்தைகளே இறை ஆட்சியினுடைய முன்னிடமாக இருக்கிறது. ஆகவே ஆசியை நாம் வழங்கியிருக்கிறோம், மரபை வழங்கியிருக்கிறோம், திருச்சபையினுடைய பாரம்பரியமான அந்த உணர்வை அந்த குழந்தைகளுக்கு நாம் ஆசியாக வழங்கியிருக்கிறோம். ஆனால் அந்த குழந்தைகள் பிரதிபலனாக கடவுளின் அன்பையும் கடவுளின் இருத்தலையும் நம்முடைய உறவினுடைய உறுதிப்பாட்டையும் சொல்லித் தருகிற பாடங்களாக நமக்கு அமைகின்றன. ஆகவே இந்த திருமுழுக்கு நேரத்தில் கடவுள் கொடுத்த இந்த குழந்தைக்காக நன்றி செலுத்துவோம். ஆகவே இன்று ஜெனோவும் ஜெனிட்டா மட்டுமல்ல, இந்த திரு அவையே மகிழ்கிறது. ஆகவே இந்த திருமுழுக்கில் இந்த காரியம் நடைபெறுகிறது. கடவுளின் குழந்தை என்ற ஆசி அந்த குழந்தைக்கு வழங்கப்படுகிறது. இந்த ஆசியால் நாம் பெறுகிற கடவுளினுடைய இருப்புத்தன்மையும் அன்பையும் மதிப்பீடுகளையும் விழுமியங்களும் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் என்பதை பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஞான பெற்றோர்களுக்கு என்ன அதில் வேலை?
ஞான பெற்றோர்களுக்கு சிலுவை போட்டு காசு கொடுக்கறதான வேலை. என்ன வேலை? என்ன ஞானம்? என்னத்தை கற்றுக் கொடுக்க போறீங்க? அவர்கள் இந்த வழி மரபுகளை உறுதியாக இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிறார்களா என்று சொல்லி உடன் இருந்து இணைந்திருந்து அந்த பணியை செய்ய வேண்டும். உங்களை நியமித்தது யார்? உங்களை ஞான பெற்றோர்களாக கூப்பிட்டது யார்? ஜனோவை கூப்பிட்டாரு. திருச்சபையின் பெயரால் நீங்கள் இயங்குகிறீர்கள். ஜனோ கூப்பிடலாம் இல்லையா? திருச்சபையின் பெயரால் மட்டுமே ஞான பெற்றோர்களுக்கு அதில் ஒரு சிறப்பு இருக்கிறது. அப்போ நீங்கள் அந்த வேலை வருஷத்துக்கு ஒரு சிலுவை போட்டுட்டு வீட்டில் உட்காந்துட முடியாது. அவர்களுடைய இணைந்து உருவாக்குகிற பயிற்சியில் ஏன் அவர்கள் கற்றுக் கொடுக்கிற பாடத்தை நாமும் கற்றுக்கொள்ள நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆகவே இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்ன என்று சொன்னால், குழந்தைகளுக்கு நாம் கற்றுக்கொள்வதை விட குழந்தைகளிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். குழந்தைகளை குடும்பத்தில் வரவிடுங்கள். குடும்பங்களில் இருக்கிற ஆசியாக சொத்தாக அது இருக்கிறது. ஏனென்றால் அது இம்மானுவேல், கடவுளின் குழந்தை. ஆகவே பெற்றோர்களையும் திரு அவையும் அன்போடு பாராட்டுகிறேன். இந்த அருமையான திருமுழுக்கு திருவிழாவிலே இது போற்றப்படுகிறது, மைமைப்படுத்துகிறது. கடவுளின் அன்பு உறுதிப்படுத்தப்படுகிறது. பெற்றோருக்கும் வழி மரபாக இருக்கிற நம்முடைய செல்வமாக கொடையாக இருக்கின்ற ஜாஸ்பெட், இமானுவேல், டேரியன் அவர்களுக்கும் ஒரு சிறந்த கொடையாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்று இந்த குழந்தையினுடைய திருமுழுக்கால் எல்லோரும் மகிழ்வோம், இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமாம். பெயரிட விரும்புகிறீர்கள்? ஜாஸ்பர் இம்மானுவேல் டேரியனுக்காக இன்று நீங்கள் திருச்சபையிடம் என்ன கேட்கிறீர்கள்? உங்கள் மகனுக்கு திருமுழுக்கு கேட்கிறீர்கள். உங்கள் மகனை கடவுளின் கட்டளையை கடைபிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பித்ததைப் போல இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கும் அன்பு செய்து வாழ நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதை உணர்ந்திருக்கிறீர்களா? அன்பார்ந்த ஞான பெற்றோரே, இந்த குழந்தையினுடைய பெற்றோர் தங்கள் கடமையை நிறைவேற்ற நீங்கள் உதவி புரிவீர்களா? ஜாஸ்பர் இம்மானுவேல் டேரியன், கிறிஸ்தவ சமூகம் உங்களை பெருமகிழ்வோடு வரவேற்கிறது. இந்த சமூகத்தின் பெயரால் நான் உங்கள் மீது சிலுவை அடையாளம் வரைகிறேன். பின்னர் உங்கள் பெற்றோரும் ஞான பெற்றோரும் சிலுவை அடையாளம் வரைந்து உங்களை வரவேற்கிறார்கள். நமது பிள்ளை ஞானத்தோடு வாழ புனிதர்களை மன்றாடுவோம். இறைவனின் அன்னையாம் புனித மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, திருமுழுக்கு யோவானே, புனித ராயப்பரே சின்னப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித தோமையாரே, புனித சவேரியாரே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இன்று விழா கொண்டாடும் புனித ஸ்தேவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர் புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இறந்து போன எங்களுடைய முன்னோர்களின் ஆன்மாக்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என்றும் வாழும் எல்லாம் அல்ல நித்திய இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும், இருளிலிருந்து மனிதனை விடுவித்து உமது ஒளியின் வியத்தக அரசில் கொண்டு வந்து சேர்க்கவும் உம் திருமகனை உலகிற்கு அனுப்பினீர். இக்குழந்தையை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டு உமது மாட்சியின் ஆலயமாக்கி இவரில் தூய ஆவி குடிகொள்ளச் செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
உங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் வரைந்து மீட்பின் எண்ணெய் பூசுகிறோம். நம் ஆண்டவராகிய அதே கிறிஸ்துவின் ஆற்றல் உங்களை திடப்படுத்துவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இறைவா, கண்ணுக்கு புலப்பாடாத வல்லமையினால் திருவருட்சாதனங்கள் பயனளிக்க வியத்தகு முறையில் செயலாற்றுகின்றீர். படைப்பு பொருளாகிய தண்ணீர் முழுவதும் உமது அருளை குறித்து காட்டுகிறது. பல்வேறு வகையில் இதை நீர் தயாரித்தீர். இறைவா, உலகத்தின் ஆரம்பத்திலேயே தண்ணீர் அர்ச்சிக்கும் வல்லமை பெற்றதாக உம்முடைய ஆவியானவர் அப்போதே நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். இறைவா, தண்ணீரையே புது பிறப்பின் அடையாளமாக வைத்து அந்த ஒரே பொருளின் மறைவான செயலினாலே பாவத்திற்கு முடிவும் புண்ணியத்திற்கு தொடக்கமும் உண்டாக்கச் செய்தீர். இறைவா, பார்வோனின் அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற்ற ஆபிரகாமின் மக்களை செங்கடலை கடந்து வரச் செய்தீர். கால் நனையாமல் நடந்து வரச் செய்தீர். திருமுழுக்கு பெற்ற மக்களுக்கு முன் அடையாளமாக இருக்கச் செய்தீர். இறைவா, உம் திருமகன் இயேசு யோர்தான் நீரிலே திருமுழுக்கு யோவான் கையால் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியாரால் அருள் பொழிவு செய்யப்பட்டார். சிலுவையிலே தொடங்கிய பொழுது இரத்தத்தோடு நீரையும் சேர்த்து தமது விழாவிலிருந்து வழிந்தோடச் செய்தார். பிற இனத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரே, இந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீர் முழுவதிலும் தூய ஆவியானவருடைய வல்லமை உம் திருமகன் வழியாய் நிறைவாக இறங்குவதாக. சாவுக்குள் புதைக்கப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர்த்தெழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த பெற்றோரே, ஞான பெற்றோரே, இறைமக்களே, உங்கள் அனைவருடைய நம்பிக்கையில்தான் இப்பொழுது ஜாஸ்பர் இம்மானுவேல் டேரியனுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறோம். எனவே திருமுழுக்கில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை இப்பொழுது புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணமும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா? விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கண்ணீரிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரி நின்று உயிர் தெழுந்த தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திருச்சபையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லா வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நமது நம்பிக்கை, இதுவே திருச்சபை நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் பெருமை கொள்கிறோம். ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்பொழுது நாம் எல்லோரும் அறிக்கையிட்ட திருச்சபையின் நம்பிக்கையில் ஜாஸ்பர் இம்மானுவேல் டேரியன் திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? ஜாஸ்பர் இம்மானுவேல் டேரியன், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லாமல்ல இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூய ஆவியாராலும் உங்களுக்கு மறுபளப்பு அளித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் எண்ணெய் பூசுகிறார். எனவே நீங்கள் இறை மக்களோடு இணைக்கப்பட்டு குருவும் ஆசிரியரும் அரசருமாகிய கிறிஸ்துவின் உறுப்புகளாய் நிலைத்திருந்து அவரோடு முடிவில்லாத வாழ்விற்கு வந்து சேர்வீர்களாக. நீங்கள் புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். இந்த வெண்ணிற ஆடை உங்களது மேன்மையின் அடையாளமாக இருப்பதாக.
உங்கள் உறவினரின் சொல்லாலும் முன்மாதிரியாலும் நீங்கள் தூண்டப்பெற்று இதை மாசுபடாத வாழ்விற்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. ஆமன். கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றோர்களே, ஞானதாய் தந்தையரே, உங்கள் மகனின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்று இந்த குழந்தை ஒளியின் மகனாய் என்றும் வாழ்வாராக. நம்பிக்கையில் இவர்கள் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்போது புனிதர் அனைவரோடும் வான்வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவாராக. செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் இயேசு செய்தருளினார். நீ விரைவில் அவரது வார்த்தையை தந்தையாகிய இறைவனின் புகழும் மகிமையும் விளங்க காதால் கேட்கவும் அவ்விசுவாசத்தை நாவினால் அறிக்கையிடவும் அவரே செய்தருள்வாராக. ஆமன். அனைவரும் இணைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவர் கன்னி மரியாவிடமிருந்து பிறந்த தம் திருமகன் வழியாக குழந்தைகள் மீது ஒளிரும் நித்திய வாழ்வின் நம்பிக்கையால் கிறிஸ்தவ தாய்மார்களை மகிழ்விக்கின்றார். அவரே இக்குழந்தையின் தாய் ஜெனிட்டா மீது ஆசியை வழங்குவாராக. தாங்கள் பெற்றெடுத்த மகனுக்காக இப்பொழுது நன்றி செலுத்தும் இந்த தாய் தனது மகனுடன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எக்காலமும் நன்றி செலுத்துவார்களாக. ஆமன். மண்ணக வாழ்வையும் விண்ணக வாழ்வையும் வழங்கும் எல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவர் இக்குழந்தையின் தந்தை ஆல்வின் ஜெனோவை ஆசீர்வதிப்பாராக. இதனால் இவர்கள் தம் மனைவியுடன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தம் மக்கள் முன்பு சொல்லாலும் முன்மாதிரியாலும் நம்பிக்கையாலும் முதற் சாட்சிகளாய் விளங்குவார்களாக. நம் முடிவில்லா வாழ்வு பெற நீரினாலும் தூய ஆவியாராலும் உங்களுக்கு மறுபிறப்பு அளித்த எல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவர் தம் மக்களாகிய இந்த ஞான பெற்றோருக்கு நிறை ஆசீர் அளிப்பாராக. இதனால் இறை மக்களிடையே இவர்கள் என்றும் உயிர் ஆற்றல் மிக்க உறுப்பினர்களாய் திகழ்வார்களாக. இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இறைவன் தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை வழங்குவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஜாஸ்பர் இமானுவேல் டேரியனையும் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல ஆயனே எம் இறைவா, நீர் உருவாக்கிய எம் காத்து வரும் திருத்தந்தை, கர்தினால்கள், பேராயர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஒவ்வொருவருக்கும் தம் அர்ப்பண வாழ்வில் எதிர்கொள்ளும் சவால்கள், இடையூறுகள், பணி வாழ்வின் சுமைகள், விமர்சனங்கள், தனி வாழ்வின் தனிமை, மன அழுத்தம் போன்ற பலவீனங்கள் அனைத்திலும் உமது உடனிருப்பால் தாங்கும் கரங்களால் அவர்களை தாங்கி ஆன்மீக வாழ்வில் மதிப்பீடுகளை இவ்வுலகில் அவர்கள் பிரதிபலித்திட தேவையான இறை வலிமையை வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டிருளும். இஸ்ரேலை காக்கும் ஆண்டவர் உன்னை கைவிடுவதும் இல்லை, கை நெகிழ்வதும் இல்லை என்றுரைத்த இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் நல்லாட்சி புரியவும், இன்றைய நாளில் எங்கள் குழந்தையின் திருமுழுக்கு அருட்சாதனத்தை நிறைவேற்ற வருகை தந்துள்ள ஒவ்வொரு அருட்தந்தையருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம பலத்தை கொடுத்து அவர்கள் தம் இறைப்பணி வாழ்வில் மனம் தளராது தம் பணிகளை சிறப்பாக ஆற்றிட தேவையான அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டிருளும். உன் தாயின் கருவில் உருவாகும் முன்பே உன்னை தேர்ந்து கொண்டேன் என்று மொழிந்த எம் இறைவா, எங்கள் குடும்பத்திலிருந்து நீர் உமது நற்செய்தி பணியை உலகெங்கும் அறிவிக்க, உமது திருப்பெயர் மகிமையை பாரெங்கும் பறைசாற்றிட
தேர்ந்து கொண்ட எங்கள் பிள்ளைகள் அருட்சகோதரி ஆரோக்கிய செல்வி, அருட்தந்தை இமானுவேல் ஜெகன்ராஜா மற்றும் எங்கள் குடும்ப அருட்சகோதர அருட்சகோதரிகள் தம் அர்ப்பண வாழ்வில் அயராது அருள்பணி ஆற்றிட தேவையான ஆசீர் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு குழந்தையாக மாறாவிடில் நீங்கள் விண்ணரசில் நுழைய முடியாது என்று சொன்ன தெய்வமே, இன்று திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தின் மூலம் திரு அவையில் புதிய மலராக, புது வரவாக, புது உறவாக இணைந்துள்ள எங்கள் ஞான பிள்ளை ஜாஸ்பர்ட் இமானுவேல் டேரியன் சாலமோனின் ஞானத்திலும், ஆபிரகாமின் விசுவாசத்திலும், அன்னை மரியின் தாழ்ச்சியிலும், தாவீதின் வீரத்திலும், நோவாவின் நேர்மையிலும், இறைமகன் இயேசுவின் மதிப்பீடுகளிலும் சிறந்து வாழ உடல் உள்ள ஆன்ம நலன் தந்து முன்மாதிரியான பிள்ளையாக வளர தேவையான அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எழு ஒளி வீசு, உன்மேல் ஒளி உதித்துள்ளது என்றுரைத்த தேவனே, இத்திருமுழுக்கு திருப்பலியில் இணைந்துள்ள ஒவ்வொரு அன்பு உறவுகளையும், ஞானப் பெற்றோர் ஆண்டன் இன்ஃபன்ட் அவர்களையும் ஆசீர்வதியும். இந்த ஆண்டு முழுவதும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்திய உமது பேரிரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பிறக்கின்ற புதிய ஆண்டில் ஒவ்வொருவரும் புத்தொளி பெற்றவர்களாய் புதிய மகிழ்ச்சியுடன், புதிய உற்சாகத்துடன் தொடர்ந்து தம் வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக தொடர்ந்திட எழுந்து ஒளி வீசிட தேவையான உமதருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னை காக்கும்படிக்கும், உன்னை நான் தேர்வு செய்துள்ள இடத்திற்கு கொண்டு சேர்க்கும்படிக்கும் உனக்கு முன் என் தூதரை அனுப்புகிறேன் என்று அணைத்து கொண்ட எம் இறைவா, எங்கள் உடன்பிறப்புகள் ஒவ்வொருவர் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். பிள்ளைகளின் உயர்கல்வி, உயர் பணிகள், குடும்ப வாழ்க்கை சிறக்கவும், பிள்ளைகளுக்கு உகந்த எதிர்கால வாழ்க்கை துணை நலமாய் அமையவும், குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கவும், தொழில் வளம் சிறக்கவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறவும், நல்ல உடல் உள்ள ஆன்ம சுகம் தந்திடவும், எம் பெற்றோர் முன்னோர்கள் ஆன்மாக்கள் இறை அமைதியில் இளைப்பாறவும் உமது பேரிரக்கம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக அமைதியாக ஜெபிப்போம். இம்மானுவேலாய் குழந்தையாய் எம்மோடு தங்க பிறந்த இயேசு பாலன் வழியாக நாம் அனைவரும் ஒப்பு கொடுத்த வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனை ஒத்திருப்பவர்களை, கிறிஸ்மா எண்ணெயின் முத்திரையால் உறுதிப்படுத்தப்பட்டவர்களை குருத்துவ திருக்கூட்டத்தில் கனிவுடன் சேர்த்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நீர் ஜாஸ்பர் இமானுவல் டேரியனை உமக்கு உகந்த பலிபொருளாக ஏற்று உம் திருச்சபையின் காணிக்கைகளோடு அவரையும் கனிவுடன் ஏற்றருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கிறோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே இறைவா, வானதூதர்கள் முதன்மை வானதூதர்களோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்தவுடன் அன்னை மரியாள் குழந்தை இயேசுவை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தினார் என்று விவிலியத்தில் வாசிக்கிறோம். ஆடு மாடுகளுக்கு உணவான தீவன தொட்டியில் இயேசு கிடத்தப்பட்டது நம் ஆன்மாவின் உணவாக தன்னையே தரப்போகிறார் என்பதன் முன் அடையாளம். அப்பரச வடிவில் ஆண்டவர் வருகிறார். அந்த ஆண்டவரை குழந்தையாய் நற்கருணையாய் நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகிறீர்.
கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருள் உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளங்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான அன்னை மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இன்று நாங்கள் கொண்டாடும் புனித ஸ்தேவான், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியுடன் இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியே உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தரலும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதம்பிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, நாங்கள் கொடுத்த திருமுழுக்கு வாக்குறுதிகளுக்கு எதிரான தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. பிறந்த பாலன் இயேசு கொண்டு வந்த சமாதானத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இயேசுவே, நான் உட்கொள்ளும் உமது திருவுடலும் திரு ரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது வரிவிறக்கத்தால் என் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். குழந்தை இயேசுவாய்
தீவன தொட்டியில் கிடத்தப்பட்ட ஆண்டவர் நம் ஆன்மாவின் உணவாய் தன்னையே தருகிறார். இவரை பெற்றுக்கொள்ள வந்த நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். நாம் உட்கொள்ளும் கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் மகிழ்வை கொண்டாடுகிற இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தில் நம் குடும்பத்தில் இயேசு பாலனின் மகிழ்வை கொண்டு வந்த அன்பு குழந்தை ஜாஸ்பர் இமானுவல் டேரியனுடைய திருமுழுக்கு விழாவை இன்றைய நாளில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதத்தில் இம்மானுவேலாய் நம் குடும்பத்தில் வந்து இறங்கியவரை இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை ஒட்டிய நாளிலேயே திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற முடிவு செய்தோம். அதே போல இன்றைய நாளில் ஆண்டவருடைய அருள் நம் அனைவரையும் நிறைத்திருக்கிறது. இந்த தெய்வீக திருப்பலியில் ஆண்டவருடைய அருளை குழந்தை வழியாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று மறையுரை ஆற்றியவர்கள் அருட்தந்தை முனைவர் அருள் அம்ப்ரோஸ் அவர்கள் அம்பாசமுத்திரம் பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய அண்ணன் அண்ணியினுடைய திருமண வாழ்வின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவில் மறையுரை வைத்தார்கள். இன்று அவர்களுடைய பேரனின் திருமுழுக்கு விழாவில் மறையுரை ஆற்றுகிறார்கள். இன்று மட்டுமல்ல, தொடக்க காலத்திலிருந்தே எங்கள் குடும்பத்தோடு நீண்ட நெருங்கிய உறவோடு வாழக்கூடியவர்கள். என்னோடும் என்னுடைய குருத்துவ பயிற்சியில் எனக்கு முன்னோடியாக இருந்து கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல ஆசான். இன்றைய நாளில் அழைப்பை ஏற்று வருகை தந்த அருட்தந்தை முனைவர் அருள் அம்ப்ரோஸ் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி இந்த பொன்னாடையை போர்த்திய நமது மகிழ்வை தெரிந்து கொள்கிறோம்.
இன்றைய நாளில் இந்த திருப்பலியில் நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபித்தவர்கள் அருட்தந்தை பீட்டர் அவர்கள், பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தின் கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுக்களுடைய செயலராக மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பண்டாரக்குள விசுவாச வாழ்வோடு நெருங்கிய தொடர்புள்ளவர்கள். ஆரோக்கியநாத சன்னியாசியார் தொடங்கிய நம்பிக்கை வாழ்விற்கு 100 ஆண்டு கண்ட நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அவர்கள். முன்னாள் மட்டுமல்ல, எந்நாளும் அவர் பங்கு தந்தை என்கிற முறையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பது மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த நாட்களில் பலமுறை அழைத்தும் அவரால் வர இயலவில்லை. இன்றைய நாளில் எப்படியாவது வந்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து வந்திருக்கிறார். எனவே அருட்தந்தை பீட்டர் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த பொன்னாடை உயர்த்தி நம்முடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இன்றும் நமது குடும்பத்தினுடைய மகிழ்வில் இணைந்திருக்கிற நம்முடைய பண்டாரக்குளம் மண்ணின் மைந்தர் அருட்தந்தை மரிய பிரான்சிஸ் அவர்கள் சேரன் மகாதேவி பங்கினுடைய பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். திருமுழுக்கு வழியாக நாம் பெறுகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை மிக அழகாய் முன்னுரையாய் சொல்லி இந்த திருப்பலியை தொடங்கி வைத்தார்கள். நம்முடைய உறவினர் மண்ணின் மைந்தர் அருட்தந்தை மரிய பிரான்சிஸ் அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். நம் அருகே இருக்கக்கூடியவர் ஆலங்குளம் பங்கு தந்தை அருட்தந்தை SM அருள்ராஜ் அவர்கள். காமநாயக்கன்பட்டி பரலோகத்தாய் என்றாலும் சரி, ஆண்டிப்பட்டி அடைக்கலத்தாய் என்றாலும் சரி, செல்கிற இடங்களிலெல்லாம் அன்னையை மகிமைப்படுத்துகிற ஒரு அன்பான பணியாளர், அன்பான சகோதரர். இன்றைய நாளில் அவருடைய பங்கில் ஒரு மந்திரிப்பு நிகழ்வு இருந்தாலும் கூட திருப்பலியில் வந்து கலந்து கொள்கிறேன் என்று அழைத்தவுடன் மகிழ்வோடு வந்திருக்கிறார்கள். அன்பு அண்ணன் அருட்தந்தை SM அருள்ராஜ் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை கூறி பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறோம். இந்த திருப்பலியை ஆலயத்தில் இருக்கிற நாம் மட்டுமல்ல, அகில உலகம் இருக்கிற அனைவரும் தெரிந்து கொள்வதற்கு ஜோசப் ராஜன் என்கிற யூடியூப் சேனல் வழியாக மிக அற்புதமாய் ஒளி பதிவு செய்து கொண்டிருப்பவர்கள் சுரண்டை அற்புத சுரங்கம் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் திருத்தலத்தினுடைய அதிபர் அருட்தந்தை புதுமை ஜோசப் ராஜன் அவர்கள். எங்களுடைய குடும்பத்தின் நிகழ்வுகளில் மட்டுமல்ல, கடந்த 5 ஆண்டுகளில் நான் சேர்ந்த மரத்தில் பங்கு தந்தையாக இருக்கிற பொழுது என் அருகே இருந்து என்னை வழிநடத்துகிற, உற்சாகப்படுத்துகிற, தட்டி கொடுக்கிற ஒரு மூத்த சகோதரர். இன்றைய நாளில் அழைத்தவுடன் மிக மகிழ்வோடு வருகை தந்து இந்த நிகழ்வுகளில் நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அன்பு தந்தை புதுமை ஜோசப் ராஜன் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். இந்த பொன்னாடை போர்த்தி எமது மகிழ்வை பகிர்ந்து கொள்கிறோம். தந்தை ஜோசப் ராஜன் அவர்களோடு கடந்த 5 ஆண்டுகளில் என்னோடு இணைந்தவர் மட்டுமல்ல, அதற்கு முந்தி 4ஆம் கட்டளையில் 5 ஆண்டுகள் பணியாற்றுகிற பொழுதும் என்னோடு தொடர்ந்து பயணிக்கிற அன்பு நண்பர் அருட்தந்தை லியோ ஜெரால்ட் அவர்கள் வாடியூர் பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் குருத்துவ பணியில் அழைக்கிற பொழுதெல்லாம் பங்கு கிளை கிராமங்கள் என அனைத்துக்கும் வரக்கூடியவர். நம்முடைய பண்டாரக்குளம் மண்ணின் மீது நல்ல உறவோடு இருக்கக்கூடியவர்கள். இன்றைய நாளில் அழைப்பை ஏற்று வருகை தந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அருட்தந்தை லியோ ஜெரால்ட் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறோம். நம்முடைய பண்டாரக்குளம் மண்ணின் மைந்தர் தற்போது ஊத்துமலை என்கிற பாரம்பரியமான பங்கை மிக அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த பங்கையும் மண்ணையும் மண்ணின் சிறப்பையும் உலகெங்கும் எடுத்து சொல்லுகிற பணியை சிறப்பாக சொல்லுகிற அன்பு மருமகன் அருட்தந்தை அருள் மரியநாதன் அவர்கள் இன்றைய நாளில் வருகை தந்து நமது பிள்ளைக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அன்பு மண்ணின் மைந்தர் அருட்தந்தை அருள் மரியநாதன் அவர்களுக்கு நம்முடைய குடும்பத்தின் சார்பாக நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்வை பகிர்ந்து கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பண்டாரக்குளம் மண்ணில் கத்தோலிக்க விசுவாசத்தில் பங்கு தந்தையோடு இணைந்து
பணியாற்றக்கூடிய நம்முடைய அருட்சகோதரிகளை அன்போடு நினைத்து பார்க்கிறோம். அசிசி இல்ல அருட்சகோதரிகள் இன்றைய நாளின் வழிபாட்டில் ஆலயம், பீடம், அலங்காரம் இவற்றை ஒருங்கிணைக்கக்கூடியவர்கள். எங்கள் குடும்பத்திலிருந்து அருட்சகோதரி ஆரோக்கிய செல்வி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சபையை சார்ந்தவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை வருகிற அனைத்து அருட்சகோதரிகளும் நல்ல உறவோடு இருக்கிறார்கள். எனவே அசிசி இல்ல அருட்சகோதரிகள் இருவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். அருட்தந்தை அருள் அம்ப்ரோஸ் சொன்னார்கள், இந்த ஆலயத்தினுடைய அழகையும் வனப்பையும் எழிலையும் பார்க்கிற பொழுது பிரமிப்பாக இருக்கிறது. பண்டாரக்குள மண்ணினுடைய நம்பிக்கை செழிக்கிறது என்று சொன்னார்கள். இவை அனைத்தையும் முன்னின்று வழிநடத்திய பண்டாரக்குளம் மண்ணினுடைய அற்புதமான பங்கு தந்தை அன்பு சகோதரர் அருள் திரு மைக்கேல் அவர்கள் பங்கு தந்தையாக பொறுப்பேற்று இந்த 5 ஆண்டுகள் மிகச் சிறப்பாய் பங்கு மட்டுமல்ல, பங்கில் இருக்கிற அனைத்து கிளை கிராமங்களையும் ஒருங்கிணைத்து செய்யக்கூடியவர்கள். நான் பலமுறை இந்த பீடத்தில் சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு முறை பண்டாரகுளத்திற்கு வருகிற பொழுதும் ஏதாவது ஒரு புதிய மாற்றங்கள், புதிய செயல்பாடுகள் இருக்கும். சரி, கோயில் கட்டியாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னு பார்த்தா இப்போ வந்தால் நற்கருணைப்பட்டி பக்கத்தில் 2 வானதூதர் புதிதாக அமர்ந்திருக்கிறார். அதற்கான மர வேலைப்பாடுகள். எனவே இந்த ஆலயம், ஆலய வளாகம், பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து கிளை கிராமங்கள் என அனைத்தையும் மிக நேர்த்தியாக தன்னுடைய நேரத்தை, உடல் உழைப்பை, கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை கொடுத்து சிறப்பாக வழிநடத்தக்கூடியவர்கள். இன்றைய நாளிலும் எங்கள் குடும்பத்தினுடைய நிகழ்வை முன்னின்று வழிநடத்திய பாசத்திற்குரிய பங்கு தந்தை அருட்தந்தை மைக்கேல் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளையும் ஜெபங்களையும் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலி மிக அழகாய் அர்த்தமுள்ளதாய் மாறிட, மிக அழகாய் ரம்மியமாய் பாடல் பாடி எப்பொழுதுமே திருவழிபாட்டை அழகு சேர்க்கிற பண்டாரக்குளம் பாடல் குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே திருப்பலியினுடைய நிறைவில் வந்தவர்கள் ஆலயத்திலேயே குழந்தையை வாழ்த்தி நீங்கள் குழந்தைக்காக ஜெபியுங்கள், ஆசீர்வதியுங்கள். நமது பள்ளியிலேயே அனைவருக்கும் மதிய விருந்து தயார் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே வந்திருக்கிற நீங்கள் அனைவரும் விருந்துண்டு மகிழ் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் திரு அருள்ராஜ், திருமதி மரிய அடைக்கலம், திரு அந்தோணி, திருமதி சூசன்னாள் இவர்களுடைய பெயரை சொல்லுகிற, இவர்களுடைய பெயரை பெருமைப்படுத்துகிற வகையில் அவர்களுடைய பிள்ளைகள் 2 வீட்டாரும், எங்களுடைய குடும்பத்தில் என்னுடைய அண்ணனோடு உடன் பிறந்தவர்களும் சரி, எங்களுடைய அண்ணியின் குடும்பத்தில் அண்ணியோடு உடன் பிறந்தவர்களும் சரி, எல்லோருமே அவர்கள் இருக்கிற இடத்தில் நம்பிக்கையின் பிள்ளைகளாக, ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். திருப்பாடல் 128 நீ உன் பிள்ளையின் பிள்ளையை காண்பாய் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. அந்த வகையில் எங்கள் குடும்பத்தினுடைய அடுத்த தலைமுறையாக வந்திருக்கக்கூடிய அன்பு மகன் ஜாஸ்பர் இமானுவேல் டேரியன், அவனை நினைத்து பார்க்கிற பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். புதிய வீடு கட்டினோம், அருள் அடைக்கலத்தை ஆசீர்வாதமாக வைத்து இம்மானுவேல் என்று புதிய வீட்டிற்கு பேர் வைத்து வளைகாப்பை நடத்தினோம். வளைகாப்பு நடத்தின 3ஆம் பக்கமே அவன் பிறந்துட்டான். 7வது மாதம் 8வது மாதம் தொடங்கின உடனே பிள்ளை பிறந்துட்டானே, எப்படி இருப்பான் அப்படின்னு அந்த ஒரு நாள் முழுவதும் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் பதபதைத்து கொண்டிருந்தோம். அந்த இல்லம் கட்டுகிற பொழுதே அந்த இல்லத்திற்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவதால் குழந்தை இயேசுவை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு சிறுபத்தை வாங்கி கொண்டு வந்தேன். அடைக்கல மாதாவினுடைய ஆசீர்வாதத்துக்காக அடைக்கல மாதா சிறுபத்தையும் குடும்பத்தின் பாதுகாவலரான சூசேப்பரின் சிறுபத்தையும் வைத்தோம். இப்போ வழக்கமாக குழந்தை இயேசு நம்முடைய பீடத்தில் இருப்பதை போல குழந்தை இயேசுவை பார்த்துருக்கிறோம். பிறகு குழந்தை இயேசு சிறுமம் அப்படின்னா கையில் உலக உருண்டை வைத்திருப்பதை போல பார்த்துருக்கிறோம். ஆனால் எங்களுடைய இல்லத்தில் இப்பொழுது வைத்திருக்கிற குழந்தை இயேசு ஒரு மெக்சிகன் நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தை இயேசுவனுடைய வடிவம். அது வழக்கமாக இல்லாத ஒரு வடிவம். 2 கைகளையும் உயர்த்தி நம்மை ஆசிர்வதிப்பதை போல ஒரு வடிவம். அது அற்புதமான சிறுவம். பார்த்த உடனே எனக்கு மனசுக்கு பிடிச்சது. அதனால் அதை வாங்கி கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து வச்சேன். குழந்தை பிறந்துட்டு அப்படின்னு பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு சென்ற பொழுது மருத்துவமனையில் முத நான் குழந்தைய போய் பார்க்க போகிறேன்.
ஒருவேளை 8 மாதத்தில் பிறந்தோடனே இன்குபேட்டரில் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இன்குபேட்டர்லலாம் இல்லை, ஒரு நாள் கூட இன்குபேட்டரில் இல்லை. முத நாளே அவன் ரொம்ப உற்சாகமாக படுத்திருந்தான். இந்த குழந்தை இயேசு 2 கையையும் எப்படி உயர்த்தி இருக்குதோ அதே மாதிரி 2 கையும் உயர்த்தி 2 காலையும் நீட்டி எப்போ பார்த்தாலும் ஆக்டிவாக வைப்ரண்ட்டாகவே இருப்பான். அந்த குழந்தை இயேசு போட்டிருந்த மாதிரியே ரோஸ் கலர் ட்ரெஸ். அப்போ அவனுடைய ஸ்கின், அவனுடைய தோல் அப்படி ரோஜாப்பூ மாதிரி ரோஸ் கலரில் இருந்தான். எனவே பார்ப்பதற்கு அப்படியே அந்த குழந்தை இயேசுவை போலவே அவன் இருந்தான். எனவே தான் அப்பொழுதே அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிட வேண்டும் என்று நினைத்தோம். எனவே இம்மானுவேல் பிறந்த இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலேயே, நேற்று கிறிஸ்மஸ் அன்று ஞானஸ்நானம் கொடுக்கணும், ஆனால் எல்லா உறவுகளும் இணைந்து வருவதற்கும் குருக்கள் வருவதற்கும் இந்த நாள் எளிதாக இருக்கும் என்றதால் இன்றைய நாளை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். எனவே வந்திருக்கிற குருக்கள், அருட்சகோதரிகள், உங்கள் அனைவரின் பெயரால் எங்கள் குடும்பத்தின் தலைமுறையின் சொல்ல பிள்ளை ஜாஸ்பர்ட் இம்மானுவேல் டேரியனை கரங்களை தட்டி நாம் வாழ்த்துவோம், அவனுக்காக ஜெபிப்போம், அவனுடைய ஆசீர்வாதத்திற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதமாக ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துரைப்பதற்கு, ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு இம்மானுவேலை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். இம்மானுவேலை தேர்ந்தெடுத்தார். அந்த இம்மானுவேல் இன்றைக்கு இல்லத்திலே குழந்தையாக பிறந்திருக்கிறார். இப்படி தொன்று தொட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்னுடைய குடும்பத்திலே நிகழ்ந்து வருகிறது. அந்த இம்மானுவேல் வழியாக எங்கள் அப்பா தம்பி ஜெகனுக்கு இம்மானுவேல் என்று பெயர் வைத்தார்கள். அதே இம்மானுவேல் பிறந்திருக்கிற பேரனுக்கு இம்மானுவேல் என்று பெயர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே குடும்பத்தினுடைய அனைத்து நிகழ்வுகளையும் நன்முறையில் நடைபெறுவதற்கு ஆசீர்வாதமாக இருக்கின்ற அருமை தம்பி இம்மானுவேல் ஜெகன்ராஜா அவர்களுக்கு நம்முடைய குடும்பத்தின் சார்பாக பொன்னாடையை போர்த்தி எங்களுடைய மகிழ்வை வெளிப்படுத்திக் கொள்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, அருமையாக வந்திருக்கக்கூடிய உறவுகள், சொந்தங்கள், அருள் தந்தையர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, குழந்தைக்காக ஜெபிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய பங்கினுடைய வளர்ச்சிக்காகவும் நீங்கள் ஜெபிக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 5 ஆண்டுகளாக மிக சிறப்பாக பல்வேறு வளர்ச்சி பணிகளுக்கு பல நல்ல உள்ளங்கள் உதவி செய்தீர்கள், உதவி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்காக குழந்தை இயேசுவிடம் ஜெபிக்கிறோம். இன்னும் ஒரு சில வளர்ச்சி பணிகளும் நடைபெற வேண்டி இருக்கிறது. எனவே நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஜெபத்திலும் நீங்கள் இந்த பங்கிற்காக, பங்கு மக்களுக்காக ஜெபிக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் கேட்பதற்கு முன்னதாகவே அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய மக்கள், நம்முடைய உறவுகள், இந்த ஊரில் பிறந்து பல இடங்களில் வாழக்கூடிய நம்முடைய சொந்தங்களும் நம்முடைய பங்குடைய வளர்ச்சிக்கு பல விதங்களில் நன்கொடை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் வரக்கூடிய ஒரு 5 மாதங்களில் ஒரு ஜெனரேட்டர் வாங்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு இருக்கிறோம். ஏறக்குறைய 3 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. 1.5 லட்சம் ரூபாய் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. இன்னும் 1.5 லட்சம் இருந்தது என்று சொன்னால் அதை வாங்கிவிடலாம். எனவே அந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். குழந்தை இயேசு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அருளும் அடைக்கலமுமான இறைவா, உம் திருமகனின் திருவுடல் திரு இரத்த அருள் அடையாளத்தால் வளம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தூய ஆவியாரின் ஒன்றிப்பிலும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதிலும் வளர்ந்து அன்பு பணிபுரிவதன் வழியாக கிறிஸ்துவின் மறையுடல் முழு நிறைவையடைய எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இம்மானுவேலின் ஆசிரை பெற கரங்கள் குவித்து தலை வணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் இந்த நாட்களை ஒளிர்விக்கின்றார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி
நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. குழந்தை இயேசுவின் மீட்பு தரும் பிறப்பில் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்கச் செய்வாராக. குழந்தை இயேசுவின் மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தமது அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இம்மானுவேலாய் இறைவன் என்றும் நம்மோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில் சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடர்கின்றது.